காவேரி இந்த மாரி விட்டுட்டு போனோனே குழந்தையால தாங்கிக்க முடியல. குட்டி காவேரியால. அவங்க அப்படியே நின்னுட்டே இருக்காங்க. மனசு கஷ்டப்பட்டு, "ஏன் மிஸ் இப்படி பண்ணாங்க? அப்பா எப்படி வருவாரு? நம்மள கூப்பிடுவாரு. அப்பா வருவாரா?" அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க காவேரி வீட்டுக்கு வந்துட்டோனே செமையா டென்ஷனா இருக்காங்க. ஒரு வேளை காவேரி போயிருப்பாளா? அவகிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க காவேரி. கரெக்ட்டா விஜய் அங்க வராரு. விஜய் பார்த்தோனே அதிர்ச்சி அடையறாங்க. "நீங்க என்ன சார் இங்க பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன மேடம் இப்படி பேசுறீங்க?" சரி நான் குழந்தைய கூட்டின்னு போக தான் வந்தேன். அம்மு எங்க அம்மு?" அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறாரு. "அம்மு வர சொல்லுங்க. நான் கிளம்புறேன்." அப்படி சொன்னோனே, அம்முவா? அவ எங்க இங்க வந்தா? நான் அவள கூட்டிட்டு வரலையே." அப்படின்னு. "என்ன சொல்றீங்க நீங்க? உங்க கூட தானே அம்மு வரேன்னு சொல்லியிருந்தா என்கிட்ட. அதனால தானே ஸ்கூலுக்கு நான் வரல. நீங்க என்ன சொல்றீங்க? ஸ்கூல் நீங்க போலையா கூப்பிட?" "ஆமாங்க. காலையிலேயே அம்மு சொல்லிட்டா." "என்னங்க நீங்க? சின்ன குழந்தை ஏதோ சொல்றான்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்கீங்க." அப்படின்னோனே, இல்லங்க. அவ சொன்னா உங்க கூட வரேன்னு சொல்லிட்டா. அதனால தான் நான் இங்க வந்தேன்." அப்படின்னோனே, இல்லங்க அவள நான் கூட்டிட்டு வரல." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு. சரி நான் உடனே கிளம்புறேன் ஸ்கூலுக்குன்னு கிளம்ப போறாரு. உடனே காவேரிக்கு மனசே கேட்கல. "ப்ளீஸுங்க நானும் வரேன்." அப்படின்னோனே, சரி வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே போறாங்க. ஸ்கூலுக்கு போய் கேட்குறாங்க. பார்த்தா குழந்தை அங்க காணோம். அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க காவேரி. அங்க இருக்க அந்த செக்யூரிட்டி கிட்டயே கேட்டு பார்க்குறாங்க. ஒரு கார் கார்லேருந்து ஒருத்தர் வந்தாருங்க. அவரு தான் குழந்தைய கூட்டிட்டு போனாருன்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்ல கேட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க. பார்த்தா அம்மு யாரோ ஒருத்தர் தொப்பி போட்டுட்டு ஒரு ஒரு நபர் கூட்டிட்டு போறாரு. அத பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. யாரா இருக்கும் இது? நம்மளுக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கே! அம்மு எப்படி அவ கூட போனா? அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே போலீஸ் வந்துடுறாங்க. அடுத்து இங்க இவங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து அந்த ஹெட் மிஸ்ஸஸும் வந்துடுறாங்க. உடனே சார் நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அம்மு கிடைச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் சொல்லிட்டு போறாங்க. இல்ல நான் இப்படியே இருக்க மாட்டேன். அம்முவ தேட போணும். எனக்கு என் அம்மு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசு கஷ்டப்படுறாரு. அவரால தாங்கிக்கவே முடியல. உடனே கிளம்புறாரு. வண்டி எடுத்துட்டு போயிட்டு அம்முவ தேடணும்னு சொல்லிட்டு கூடவே காவேரி நானும் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு வம்படியா வராங்க. 2 பேருமே எல்லா இடமும் தேட ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைய எல்லா இடமும் இங்க பார்த்தீங்களா? இங்க பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு போற வழி அக்கம் பக்கத்துல எல்லா இடமும் தேடுறாங்க. விஜயால ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. எப்படி குழந்தை காணாம போனா? எங்க போயிருப்பா? ஒண்ணுமே புரியலையே! ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாளா? வீட்ல யாராவது கூட்டிட்டு போயிருப்பாங்களா? அப்படின்னு யோசனையா இருக்கு விஜய்க்கு. இப்ப வீட்ல சொன்னாலும் பயந்துருவாங்களே! ஆனா வேற மாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோன் பண்றாரு. சொல்லுடா விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி கேட்குறாங்க. சரி குழந்தைய கூட்டிட்டு வந்துருவல்ல? என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? இன்னும் வராம இருக்க?" அப்படின்னோனே, அப்போ அங்க குழந்தை போல. சரி சித்தப்பா அப்படின்னோனே, "அவரும் இங்க தான்டா இருக்காரு. எல்லாரும் இங்க தான் தாத்தாவும் இங்க தான் இருக்காங்க. எல்லாரும் குழந்தைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இன்னும் குழந்தை வராம இருக்கான்னோனே, "ஒண்ணும் இல்ல சித்தி. நான் ஐஸ்கிரீம் பார்லருக்கு போயிட்டு குழந்தைக்கு வாங்கி குடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிய போயிட்டு வரேன்னோனே, "ஓ! அப்படியா? சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. அப்போ அங்க குழந்தை போல. அப்போ என்ன நடந்திருக்கும்? குழந்தை எங்க போனா? ஒண்ணுமே புரியலையே! அம்மு நீ எங்க இருக்க? அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆயிறாரு. "என்னங்க குழந்தை அங்கேயும் போலையா?" அப்படின்னோனே, காவேரி கேட்டோன்னே, "ஆமாங்க. வீட்டுக்கும் போல. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலைய பிடிச்சுட்டு வண்டிய நிறுத்திட்டு உட்காந்துடுறாரு விஜய் ஓரத்துல. காவேரிக்கு என்ன சொல்றது? எப்படி விஜய தேத்துறதுன்னும் தெரியல. "நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அம்மு கிடைச்சிருவா." அப்படின்னோனே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. குழந்தை எப்படி? அவ சின்ன குழந்தைங்க. அவளுக்கு 5 வயசு தாங்க ஆகுது. ரொம்ப சின்ன குழந்தை. அவள போய் யாருங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க? எப்படிங்க இப்படிலாம் கூட்டிட்டு போ முடியும்? ஒரு ஸ்கூல்ல ஏங்க இப்படி விட்டாங்க? அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இதெல்லாம் கேட்ட காவேரி, "எல்லாம் என்னால தாங்க. நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். அம்மு என் கூட வரேன்னு சொன்னா. நான் தான் அவள கூட்டிட்டு வராம வம்படியா விட்டுட்டு வந்துட்டேன். என் மேல தாங்க தப்பு. தயவு செய்து என்ன மன்னிச்சுடுங்க." அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீங்க என்னங்க பண்ணுவீங்க? நான் தான் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். என்னனாலும் நான் வந்திருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன்." அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டாரு விஜய். சரி இப்ப என்ன பண்றது?" அப்படின்னோனே, "வேற வழி இல்ல. அம்மு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா? அந்த வண்டிய கண்டுபிடிக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. இங்க காவல்துறை கண்காணிப்பு அந்த இடத்துக்கு ஃபோன் பண்ணோனே, "சார் அந்த வண்டி இந்த மாரி இந்த சிக்னல்ல போயிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இந்த சிக்னல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "ஆமா சார். இந்த சிக்னல்ல தான் போயிருக்காங்க. அந்த வண்டி சிக்னல கடந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு சிசிடிவில வருது சார். நாங்க அதுதான் சேஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கோம்." அப்படின்னோனே, விஜய் கண்டிப்பா இந்த சரவுண்டிங்லேருந்து இந்த சரவுண்டிங் வரைக்கும் போகலன்னு சொல்றாங்க அந்த வண்டி. அப்போ இங்க தான் எங்கேயோ இருக்கணும். ஃபுல்லா இந்த ஏரியால தேடினா கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. சார் உங்களுக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? அப்படின்னோனே யோசிக்கிறாரு விஜய் ராகவ பத்தி. உடனே ராகவ பத்தி டீட்டெயில் கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ பத்தி விசாரிக்கிறாரு. அப்பதான் தெரிய வருது ராகவ் இந்த மாரி ரிலீஸ் ஆகி வெளிய வந்திருக்காருன்னு சொல்லிட்டு, இந்த ஏரியால தான் ராகவும் இருக்காரு அப்படின்ற விஷயம் எல்லாத்தையும் விஜய் தெரிஞ்சுக்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறார் விஜய். கண்டிப்பா அந்த ராகவோட வேலையா தான் இந்த சரவுண்டிங்ல ராகவுக்கு ஏதாவது பில்டிங் இருக்குமா அவனுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறார் விஜய்.